அதன் பின்பு 1965 ஆண்டு ஏற்பட்ட அந்த மாற்றத்தினூடாக உலகத்திலே அதாவது ஏற்றுமதியிலே தலை சிறந்த ஒரு இடத்தினை இலங்கை தேயிலைக்கு கிடைத்தது நாம் அனைவரும் அறிவோம். அதன் பின்பு உங்களுக்கு தெரியும் 1992 93 ஆண்டு காலப்பகுதியிலே அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கை காரணமாக இந்த பெருந்தோட்டங்கள் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டது. குறைந்த நலிவடைந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்த தேயிலையை இந்த கம்பெனிகளுக்கு தாரை வார்க்க கொடுக்கப்பட்டது 1993 ஆண்டு. அதன் பின்பு பொறுப்பேற்ற கம்பெனிகள் தான் தோன்றித்தனமாகவும் சிறந்த முகாமை இல்லாத காரணமாகவும் இன்று பெருந்தோட்ட தேயிலை இன்று வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நாட்டினுடைய பொருளாதாரத்திலே உச்சமாக காணப்பட்ட தேயிலை இன்று அந்த பெருந்தோட்டம் இன்று ஏற்றுமதியிலே 30% தான் இன்று பூர்த்தி செய்கிறது. அதிலே 90% மன்னிக்கவும் 70% இன்று சிறுதோட்ட உற்பத்தியாளர்கள் மூலமாகத்தான் இந்த தேயிலை ஏற்றுமதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எமது அரசாங்கம் 5 ஆண்டு திட்டத்தின் மூலமாக இந்த தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேயிலை ஏற்றுமதியை செய்வதற்கு நாங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறோம். கடந்த 2004 ஆண்டு முதல் காலாண்டை விட 2025 ஆண்டு முதல் காலாண்டிலே ஏற்றுமதியானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த தோழர்களே, தோழியர்களே, இன்று எமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் இந்த தேயிலை துறையானது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அதாவது 1860 ஆண்டு கண்டி மாவட்டத்திலே ஹேவாஹைட்ட லூல்ஸ் கந்திர தோட்டத்திலே முதலாவது தேயிலை பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்டது ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால். அதன் பின்பு உலகத்திலே பல்வேறுபட்ட நாடுகளிலே தேயிலை உற்பத்தி செய்தாலும் கூட இலங்கையினுடைய தேயிலைக்கு உலகத்திலே சிறந்த மதிப்பு காணப்பட்டது. சிலோன் டீ என்றாலே இலங்கையினுடைய திருநாமத்தை உலகமே உச்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு காலம் இருந்தது. அதே போல உங்கள் அனைவருக்கும் தெரியும், இலங்கையிலே 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த தேயிலை துறையிலே தொழில் புரிகின்றார்கள். அது சிறுதோட்ட உரிமையாளர் இருக்கலாம், தொழிலாளர் இருக்கலாம், அல்லது பெருந்தோட்ட தொழிலாளர்களாகவும் இருக்கலாம். அதே போல 1883 ஆண்டு சோமவில் மற்றும் சோமவில் கம்பெனியினூடாகவே முதலாவது தேயிலை வர்த்தகம் இடம்பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த தேயிலை ஏற்றுமதி இலங்கையிலே மிகவும் பிரபல்யமாகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய அடையாளம், இலங்கையினுடைய முகவரி சிலோன் டீ என்று உலகளாவிய ரீதியிலே அறியப்பட்ட ஒரு விடயமாகும். அது மட்டுமல்லாது ஆரம்ப காலங்களில் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்த இந்த தேயிலை இன்று வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். இதற்கான காரணம் என்ன? சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டும்.